இப்போல்லாம் அவளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா, எழுப்புற வரைக்கும் தான் அப்படி பண்ணுவா. ஒன்ஸ் ரெடி ஆகிட்டானா பார்த்தீங்கன்னா சூப்பராக கிளம்பிடுவா. ஆனால் அந்த எந்திரிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப போராட்டம் பண்ணணுங்க. முதல்லாம் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி சமத்தா அவளே எந்திரிச்சிடுவா சீக்கிரம். ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து எந்திரிக்கிறானான்னு பாருங்கள். ஒரு வழியாக எழுப்பி அவளை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டேன். ஸ்கூல் கிட்டே போகும்போதெல்லாம் போகிற முன்னாடி வரைக்கும் நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமாக வருவா. கிட்ட போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி மூஞ்சி உம்முனாயிரும். எவ்வளோ கூப்பிட்டாலும் திரும்ப மாட்டா. போகிற வழியில் பார்த்திங்கன்னா வண்டியில் அழகாக ஒரு பூனை உட்காந்துருந்துச்சு. அதுக்கிட்ட விளையாட்டு காமிச்சிட்டு நான் காமிச்சேன், இந்த பார்க்கில் தான் மம்மி உட்காந்துருப்பேன், நீ அழுகாமல் சமத்தாரு, ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க பார்க்கை காமிச்சிட்டு அவளை உள்ளே அனுப்பிட்டேன். மேம் பாய் சொல்லுன்றாங்க, திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறா. ஒரு வழியாக எப்படியோ பாய் சொல்லிட்டா. ஆனால் அவளை விட்டுட்டு வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன இருந்தாலும் ஸ்கூலுக்கு அனுப்பி தானே ஆகணும். வரும்போது பார்த்திங்கன்னா குதிரைக்கார் நின்றுட்டு இருந்தார். இங்கே டெல்லியிலலாம் குதிரை வண்டியில் பார்த்திங்கன்னா காய்கறி கொண்டு வருவாங்க டெய்லி. அது எந்த டைம் வேணாலும் வருவாங்க. காலையில் அதிகமாக வருவாங்க. இந்த டைம் இந்த இடம் தான் இல்லை, எங்கே வேணாலும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கம்மி விலையில் கிடைக்கும்.